காமாட்சி அம்மன் விளக்கை பார்த்திருக்கிறீர்களா? அதனுடைய பெயர் காமாட்சி விளக்கு. ஆனால் அதுல என்ன உருவத்தை பதித்திருப்பார்கள் பார்த்திருக்கீங்களா? அதுல பார்த்தோம்னா ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய ஒரு உருவத்தை பதித்திருப்பார்கள். அதுவும் முக்காவாசி பார்த்தோம்னா ஒரு கஜலட்சுமியாக இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் யானை, நடுவுல பார்த்தோம்னா ஒரு தாயாரை அமைத்திருப்பார்கள். அது பேர் காமாட்சி விளக்காக இருந்தாலும் அதிலே அந்த மகாலட்சுமியினுடைய உருவத்தை பதித்திருப்பார்கள். அப்ப அது மகாலட்சுமி விளக்குன்னே சொல்லலாமே. மகாலட்சுமி விளக்குன்னு சொல்லாம ஏன் காமாட்சி விளக்கு என்று சொல்கிறார்கள்னு பார்த்தோம்னா, அந்த விளக்கினுடைய அமைப்பினையும் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இந்த பின்பக்கம் பார்த்தோம்னா ஒரு பின்னாடி அதனுடைய அமைப்பு பார்த்தோம்னா அப்படியே ஜுவாலையா சின்ன சின்னதா அப்படியே ஷார்ப்பா வச்சிருப்பா. அதன் வழியாக இந்த விளக்கினுடைய எனர்ஜியானது கடத்தப்படுகிறது. அதன் வழியாக கடத்தப்படும் பொழுது எப்பயுமே இந்த ஷார்ப்னஸ், அந்த முனைக்கு ஈர்ப்பு திறனும் உண்டு, கடத்துகின்ற திறனும் உண்டு. நம்ம ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளை உள்ளே ஈர்க்கக்கூடிய ரிசீவராகவும், இங்கிருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை கடத்தக்கூடிய டிரான்ஸ்மிட்டராகவும் அந்த விளக்கானது செயல்படுகிறது. அதுக்குத்தான் அதுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கா. ஏன் காமாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய தேவையற்ற வெறுப்பு உணர்வுகள், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய துர்குணங்கள் அனைத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய திறனானது இந்த காமாட்சி விளக்கிற்கு உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் அதற்கு பெயரே காம ஆட்சி, காமத்தை வெல்லக்கூடியவள். இந்த காமாட்சி என்ற பெயரிலே அந்த விளக்கினை அழைக்கிறார்கள். அந்த விளக்கினை தினந்தோறும் அந்த இல்லத்து பெண்மணியானவள் ஏற்றும் பொழுது அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் காணாமல் போகின்றன.